ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என்ஜாய் எஜுகேஷன். நாம் இன்னைக்கு தமிழ் ஆயிரத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆங்கிலத்தில் எழுதியவர். தமிழ் இலக்கிய வரலாற்றை ஆங்கிலத்தில் எழுதியவர் யார்? எம்எஸ் பூர்ணலிங்கம். பூர்ணமா தமிழை இங்கிலீஷில் எழுதியிருக்காரு. தமிழ் இலக்கிய வரலாற்றை ஆங்கிலத்தில் எழுதியவர் எம்எஸ் பூர்ணலிங்கம். தொகுப்பித்தவர்கள். சைவ திருமுறையை தொகுப்பித்தவர். நீ சைவம்னு நான் நம்புறேன். நம்பியுடையார் நம்பி. சைவ திருமுறைகளை தொகுப்பித்தவர் நம்பியுடையார் நம்பி. தமிழ்நாட்டில் வழங்கப்பெறும் பழமொழிகளை தொகுப்பித்தவர், பழமொழி சொல்றது லாரன்ஸ் சொல்வாரு. ஸோ தமிழ்நாட்டில் வழங்கப்பெறும் பழமொழிகளை தொகுப்பித்தவர் லாரன்ஸ். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுப்பித்தவர் 4000, அதனால நாதமுனிகள். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாமா? தமிழ்நாட்டில் வழங்கப்பெறும் பழமொழிகளை தொகுப்பித்தவர் யார்? பூர்ணலிங்கமா, லாரன்ஸா, நம்பியுடையார் நம்பியா, நாதமுனிகளா? லாரன்ஸ். சைவ திருமுறைகளை தொகுப்பித்தவர் யார்? பூர்ணலிங்கமா, லாரன்ஸா, நம்பியுடையார் நம்பியா, நாதமுனிகளா? நீங்களே கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.